ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம்மேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மும்பை ஸ்பெஷல் பாவ்பாஜி ரெசிபி. மும்பையில் ரொம்ப ஃபேமஸான இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பாதி கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு பாதி பீட்ரூட், கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டு விழுது ஒரே 1 ஸ்பூன், கசூரி மேத்தி கொஞ்சம், காஷ்மீரி சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் ரெண்டுமே எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர், பாவ்பாஜி மசாலா பவுடர், நார்மல் மசாலா பவுடர், கொஞ்சம் ஜீரா பவுடர். அடுத்தது பாவ் பன் வேணும். இந்த பாவ் பன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை கடையிலேருந்து நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பீட்ரூட் இந்த 4 வெஜிடபிளும் நம்ம இதை மாதிரி கட் பண்ணி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக விட போகிறோம். இதோட பச்சை பட்டாணியும் சேர்த்து நம்ம வேக விடணும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரோசன் பீஸ். நீங்கள் நார்மல் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க. காய்கறிகள் வேகிறதுக்குள்ள நம்ம கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இது 3யுமே பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி கொத்தமல்லியும் இதே மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் நைஃப் எடுத்து வெஜிடபிள் இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக உள்ளே போகணும். அதே மாதிரி ஈஸியாக கீழே விழுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அந்த கிரேவி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்து நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசண்டாக ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை சாட்டே பண்ணணும். இப்போ இதோட நம்ம கேப்சிகமை சேர்த்து திரும்பவும் இதை நல்லா வதக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கணும். எப்போவுமே தக்காளி போட்டோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் ஈஸியாக வெளில சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு விழுத போட்டுட்டு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற காரப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். காரம் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மேஷரை வச்சு இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. நீங்க மேஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில்கி டெக்ஸ்டர் உங்களுக்கு வந்திருக்கணும். இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடணும். இந்த கிரேவியை இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு சால்ட்டு, காரம் இதெல்லாம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாவ்பாஜி மசாலா, கரம் மசாலா, ஜீரக பவுடர் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். மசாலா பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிரேவியை கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கசூரி மேத்தி, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை ரெண்டையுமே போட்டு கிரேவியை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கிரேவிக்கு ஒரு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை கிரேவியில் போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து
அதை இந்த கிரேவியில் பிழிஞ்சு விட்டுருங்க. இதுதான் பாஜியோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட சூப்பர் டேஸ்டி பாவ் பாஜிக்கு பாஜி ரெடி ஆகிடுது. இப்போ பாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாங்கி வச்சிருக்கிற பாவ் பண்ணை இதை மாதிரி நடுப்புற 2 கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக அது ஜாயின் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது உள்ள இப்போ நம்ம பட்டரை நல்லா அப்ளை பண்ணிடணும். தோசை தவால பட்டரை நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பாவ் பண்ணை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டோஸ்ட் பண்ணிடக்கூடாது, மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. சும்மா ஒரு லைட்டாக ஒரே ஒரு நிமிஷம் அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். நம்மளோட பாவ் பண்ணு ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம பாவ் பாஜியை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாவ் பாஜியை டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. செம டேஸ்ட்டாக இருக்குங்க பாவ் பாஜி. நீங்கள் ஒரு நல்ல சாட் கடையில் போய் ஒரு பாவ் பாஜி சாப்பிட்டீங்கன்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய்.